with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஹோம் டூர் வீடியோ நம்ம சேனல்ல நிறைய ஹோம் டூர் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஎஸ்ல வந்து வீடு எப்படி இருக்கும், ஸோ அதோட மாடல்ஸ் அந்த எப்படிலாம் வீடு வாங்குறதுக்கு என்ன எப்படிலாம் போய் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் சேனல்ல. இப்போ வந்து என்னுடைய ஹோம் டூர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா டவுன் ஹோம் தான். ஸோ இந்த மாதிரி ஸோ இது வந்து பக்கத்து வீடு அண்ட் இது வந்து நம்ம வீடு. ஸோ வால் மட்டும் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கார் பார்க்கிங் கராஜ் ஏரியா. ஸோ வெளியிலையும் நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். வெளியிலையும் வந்து 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கராஜ் வீடியோ நான் வந்து கராஜ் மேக் ஓவர் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ வாங்க. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ நம்பர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நம்பர் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடும். சரி, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம். ஸோ வீடு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தான் நம்மளுக்கு ஃபேமிலி ரூம் அண்ட் கிச்சன் எல்லாமே. ஸோ மேலே தான் நம்ம போகணும். இது கராஜு. இங்கேயும் ஒரு டோர் இருக்குது கராஜுக்கு. ஸோ கராஜ் இதுதான் வந்து கராஜில் வந்து நாங்கள் கார்லாம் வெளியே விட்டுட்டு இங்கே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டடி ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ இது மேக் ஓவர் வீடியோ ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து 3 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. நான் ஹேங் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருந்தேன். ஸோ இது எங்கே வாங்கினு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கீ செயின் வெளியே கிளம்பும்போது அப்படியே கீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. டாலர் ஷாப்பில் நம்ம டாலர் ட்ரீ வந்து டூர் போட்டிருந்தேன். ஸோ அதில் டாலர் ஷாப் போனப்போ இது வாங்கினது. ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேயிங் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போனா ஷாப் போனால் அது பிடிச்ச மாதிரி இருந்தால் இது மாதிரி வாங்கிடுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஈச் டே வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு போட்டது. இது வந்து சித்தார்த் ஃபோர்ட்நைட் கேமுக்காக இது வந்து அவன் ட்ராப் பெயிண்ட் பண்ணது. ஸோ அதனால் அது மாட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணது. யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் வரைஞ்சேன். ஸோ பெயிண்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பண்ண பெயிண்டிங் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். ஸோ அதனால் இது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர். ஸோ கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறதுக்கு. இதெல்லாம் ஃபேமிலி ரூம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சித்தார்த் அர்ஜுனோட ஸ்டேஷ்னரி கீழே வச்சுருந்தது இப்போ மேலே வச்சுருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டோர் பண்ணுற மாதிரி அண்ட் ப்ளஸ் வந்து ஸ்டாண்டிங் லேம்ப். ஸோ வந்து லாஃபிங் புத்தா. ஸோ இது அண்ட் இங்கே வந்து லெட்டர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு அண்ட் அது ஒரு பாக்ஸு. லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் ஷோஃபா தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷோஃபா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஷ்லி ஃபர்னிச்சர்ஸில் தான் வாங்கினது. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்ட் சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு டேக்வாண்டோ போனப்போ ஆரஞ்சு பெல்ட்டப்போ எடுத்த பிக்சர். இது வந்து ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். சித்தார்த் அண்ட் அர்ஜுனோட பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வண்டியில் உட்காந்துருக்கிறது சித்தார்த்து. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணரோட பெயிண்டிங் வந்து சித்தார்த் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு லிவிங் ரூம்லேயே நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் மேலே இருக்கிற இடத்துல வந்து புத்தா வச்சுருக்கேன். ஸோ புத்தாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி எப்பயுமே புத்தாவை பார்க்கும்போது மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் புத்தா வச்சுருக்கேன். அண்ட் அர்ஜுன் பண்ண பெயிண்டிங் இருக்குது. அண்ட் இந்த எலிஃபெண்ட்லாம் குட்டி எலிஃபெண்ட் பெரிய எலிஃபெண்ட்லாம் போகிற மாதிரி ஒரு டெக்கார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் துபாய் போயிருந்தோம் லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது. ஸோ அங்கே வாங்கின ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் பூர்ஜ் கலிஃபா. ஸோ அது ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே 2 பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ரியல் பிளான்ட், ஒன்று வந்து பேக்கில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். அண்ட் இங்கே டிவி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் பிளேஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டோர் இருக்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பேட்டியோ இருக்குது.
ஸோ 2 சேர் போட்டு மேலே வந்து விண்ட் சைம் போட்டிருக்கேன். ஸோ அது காற்றெல்லாம் அடிக்கும் போது அந்த சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து சம்மரில் தான் வெளியே உட்கார முடியும், வின்டர் அப்போ அந்த பக்கமே வர முடியாது. ஸோ அவ்வளோ கோல்டாக இருக்கும். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நம்ம ஈவினிங் டைமில் உட்காரத்துக்கு. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி ரூமில் பார்த்திங்கன்னா பெரிய ரக்கு போட்டிருக்கோம். இது வந்து காஸ்கோவில் வாங்கினது, ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ரக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி பேர்ட்ஸ் இருக்க மாதிரி அண்டு ஃபவுண்டெயின், புத்தா ஃபவுண்டெயின், அண்ட் இது இந்தியாவில் வாங்கின பைக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து எங்களுடைய பிக்சர், ஃபேமிலி பிக்சர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த பிக்சர், என்னுடைய பிரதர் இன் லா மேரேஜில் எடுத்த பிக்சர். ஐக்கியாவில் வாங்கின பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கின ஃப்ளவர், எலக்ட்ரானிக் ஃப்ளவர், ரோஸ். அண்ட் இதுதான் கிச்சன். வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் கிச்சன். ஃபேமிலி ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே கிச்சன் இருக்குது. கிச்சன் டூர் வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ இதுதான் ஒரு கிச்சன். இங்கே ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஏரியா. இங்கே வந்து ஒரு குட்டியான டைனிங் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு புக் ஷெல்ஃபு. ஸோ அங்கே வந்து நான் வந்து பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எங்களுடைய ஃபேமிலி பிக்சர்ஸ், ஒரு டைம் போனப்போ எடுத்த ஃபேமிலி பிக்சர்ஸ் அதெல்லாம் நான் வந்து ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணியிருந்தேன். கொலாஜ் மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் வாங்கி மாட்டிருக்கு. இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆஷ்லே ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து வாங்கினது. அப்படியே நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் செட்ஸ்லாம் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வால் டெக்கார் மாட்டியிருக்கேன். ஸோ ஃப்ளவர் வால் டெக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன கேன்வாஸ் மாதிரி, ஒரு ரைட்டிங் இருக்கிற கேன்வாஸ் மாதிரி இங்கே போட்டிருக்கேன். இது என்னுடைய பிக்சர். இங்கே ஒரு பாத்வே போகுது. ஸோ அந்த பாத்வேலேருந்து போனீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ 2 ஃபுல் ரெஸ்ட் ரூம். இதில் பார்த்தீங்கன்னா டப் இருக்காது, பட் ஆனால் வந்து வாக்கிங் ஷவர் மாதிரி தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ கேண்டில்ஸ், பேஸ்ட், அந்த மாதிரி யூஷுவல் ஸ்டஃப்ஸ் தான். கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. இங்கே வந்து வெளியில் ஒரு கிளாசெட் இருக்குது, ஜாக்கெட்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே கொஞ்சம் ஜாக்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மேலே டேக்வண்டோ க்ளோத்ஸ், வேக்யூம் கிளீனர். அண்ட் இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ட்ராவர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ டர்ட்டி க்ளோத்ஸ்லாம் போடுறதுக்கு இங்கே ஒரு பேஸ்கெட், இங்கே ஜாக்கெட்டை ஹேங் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்ட் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. கிட்ஸோட ரூமு இது பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹோம். ஸோ இதுதான் கிட்ஸ் ரூம். இவங்க 2 பேரும் சித்தார்த், அர்ஜுன் இங்கே தான் தூங்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் வாங்கினது. அது வாங்கி ஒரு 5-6 இயர்ஸ் கூட இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷெல்ஃப் எல்லாம் இருக்குது.
ஸோ இது வந்து சித்தார்த் வந்து பேஸ் ப்ளே பண்ணுவான். ஸோ பேஸ் பிளேயருக்கு அவன் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கினா அப்படின்றதுக்காக அது கொடுத்த அவார்டு. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் விளையாடி அதில் வாங்கின அவார்டு அது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பேஸ்கெட் பால், சித்தார்த்தோட பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணி வாங்கினது. அவன் வந்து ஒரு லைக் 6 இயர்ஸ் இருக்கும் போது அது வாங்கினது. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே லெகோவில் பண்ண காரு அதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ அந்த மாதிரி திங்ஸ். டேக்வாண்டோவில் வாங்கின சர்டிஃபிகேட் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகோ பீசஸ் அண்ட் சித்தார்த் அண்ட் அர்ஜுன் பிக்சர், அவங்க வாங்கின மெடல்ஸ். அதுக்கப்புறம் புக்ஸு, தமிழ் புக்ஸ் என் ஹஸ்பண்ட் படிப்பாங்க. அண்ட் சித்தார்த் அர்ஜுனோட புக்ஸ் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். கேம்ஸு அண்ட் அதுக்கப்புறம் போர்ட் கேம்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே கொஞ்சம் மெடல்ஸ்லாம் இருக்குது. இது அலோஹா போனப்ப. அண்ட் இது வந்து சித்தார்த் வந்து ரெஸ்லிங் போயிருந்தான். ஸோ ரெஸ்லிங்கில் கொடுத்த மெடல். ஸோ இது வந்து வயலின் ப்ளே பண்ணப்போ வயலினில் கொடுத்தது. அண்ட் இது வந்து கிரிக்கெட் சாம்பியன் மிஸ்டர் ராஜ் அவங்க வாங்கின மெடல். இது வந்து டேக்வண்டோவில் பிரான்ஸ் அண்ட் ஆல்ரெடி அவங்க வந்து கோல்டு அண்ட் நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ கோல்டு 2 கோல்டு அண்ட் பிரான்ஸ் அண்ட் சில்வர் அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது சும்மா பவுச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ லெட்டர்ஸ் இது வந்து சித்தார்த் அர்ஜுன் எனக்காக எழுதி கொடுத்தது வேலண்டைன்ஸ் டேக்கு, அவங்க அப்பாவுக்கும் எனக்கும். ஸோ இந்த மாதிரி பவுச் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சார்ஜர் அண்ட் இவங்க வாங்கின பெல்ட்டு. ஸோ இந்த மாதிரி லென்ஸ் கிளீனர். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். எதுனா பர்த்டே பார்ட்டிக்கெலாம் இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக தெரியணுன்றதுக்காக பர்த்டே பார்ட்டி இன்வைட்ஸ். ஸோ இந்த மாதிரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸு. இப்போ நிறைய டாய்ஸ் பசங்க விளையாடுறதில்ல. ஸோ நிறைய டாய்ஸ் வந்து கிட்ஸ் விளையாடுறதில்ல. ஸோ அதனால் இருக்கிற கொஞ்சம் கன்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோட இன்னொரு பெயிண்டிங். ஸோ புத்தா உட்காண்டிருக்க மாதிரி இது ஒரு பெயிண்டிங். அண்ட் இது அர்ஜுன் ட்ரா பண்ணா, நான் வரையறதை பார்த்துட்டு அர்ஜுன் ட்ரா பண்ணது. இது வந்து சித்தார்த் பெயிண்ட் பண்ணது, வாட்டர் பெயிண்டில் பண்ணது சித்தார்த் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ எல்லாமே வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க் பிளேஸ். அவங்க வந்து ஃபோட்டோ இருக்குது, சேயிங்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட கைவண்ணம். சித்தார்த் வந்து எல்லாமே ட்ரா பண்ணது. அவன் ரொம்ப நல்லா ட்ரா பண்ணுவான். ஆனால் வந்து பொறுமையாக உட்காந்து வரையினா கொஞ்சம் கஷ்டம். பட் உட்காந்து ஒர்க் பண்ணனா சூப்பராக வரைவான். இதெல்லாம் அவன் பண்ணது தான். இங்கே வந்து என்னோட கிளாத்ஸ்லாம் இல்லை போட்டு வைக்கிறதுக்காக இந்த பின் வாங்கியிருந்தேன். ஸோ இது வால்மார்ட்டில் வாங்கினது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டேஷ்னரி போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அந்த பின் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளாசெட். இது பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட கிளாத்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்லோஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இல்லை, மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து 3 ஸ்டோரி மாதிரி. கீழே ஒரு பார்க்கிங் கராஜ் அண்ட் இங்கே வந்து ஒரு ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி கிச்சன் அதெல்லாம். அண்ட் இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து மேலே தான் போகணும். சரி வாங்க போகலாம். மேலே தான் வந்து வாஷர் ட்ரையர் ஏரியா இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணனாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வாஷர், இன்னொன்று ட்ரையர் அண்ட் வாஷிங் லிக்யூட் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் பின்னில் வந்து டவல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே டாய்லெட் பேப்பர் அந்த மாதிரி திங்ஸ் அண்ட் சம் சூட் கேசஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ கர்டைன்ஸ் போட்டிருக்கேன். 2 ஷேட் மாதிரி ஒரு கர்டைன்ஸ் 2 போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் பெட். இந்த பெட்டிங் செட்லாம் வந்து எங்கே வாங்கினோன்னா ஆஷ்லி ஃபர்னிச்சர்ஸில் தான் வாங்கி ஒரு 2 years ஆகுது. அண்ட் இந்த பெட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ளேஸ் இருக்குது. கீழே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டர்ஸ் அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவியான உடன் கேபினெட். இது ரொம்ப 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 ஹெவி. இது வந்து நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வரும்போது 3 பேர் வந்து லிஃப்ட் பண்ண முடியாமல் லிஃப்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சாங்க. ஸோ இதில் வந்து கிளாதிங்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ கீழே 2 ட்ராவர் இருக்குது. ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் அண்ட் சம் என்னோட கிளாதிங்ஸ்லாம் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஸ்டாண்ட் டேபிள் போட்டிருக்கோம். ஸோ 2 போட முடியாது, அந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நைட் ஸ்டாண்ட் டேபிள் அண்ட் ஒரு நைட் ஸ்டாண்ட் அண்ட் அலாரம், நார்மல் திங்ஸ், டிஷ்யூ பாக்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம எதனா கழட்டுறோன்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசெட். ஸோ இந்த கிளாசெட் டூர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த என்னோட சேனலில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர். ஸோ இதோட இந்த காட் வாங்கும் போதே அதோட வாங்கினது. இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ எதுவும் காட்டல. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ போடும்போது ஷோ பண்ணுறேன். இது வந்து எங்கேயோ வாங்கணும் ஞாபகம் இல்லை. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்தது, ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கி ட்ரெஸ்ஸர் மேலே வச்சுருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது எங்களோட பிக்சர். இது வந்து எங்களோட ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய கேபினெட் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சுக்கிறது. அண்ட் ஃப்ளவர் டப் இருக்குது. கீழேயும் நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டோர் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோம் டூர் வீடியோ. ஸோ நிறைய ஹோம் டூர் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலி நாங்கள் இருக்கிற ஹோம் தான். இந்த ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.